ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோயிலில் வந்துட்டு நவராத்திரி திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கான நாள் கொலு வீடியோ தான் இது. நாங்கள் கொலு பார்க்க போயிருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக போனோம்னா ரைட் சைடில் வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸில் வச்சு வந்து பிள்ளையார் வச்சு வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்தது. பக்கத்தில் 2 குட்டி ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கு கீழே வந்து என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு பெரிய உருளி சொல்லுவோம்ல, அது ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபில் பண்ணி தாமரைப்பூ வந்துட்டு ஒயிட் கலர்லேயும் சரி, அந்த லைட் ரோஸ் கலர்லேயும் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பாசிட்டிவான வைபுக்காக வைக்கிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, அதாவது அந்த கொலுவெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து இருந்தது. இங்கே நிறைய ஸ்டோரிஸ் வந்து விஷுவலைஸாக வச்சுருந்தாங்க. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சைடு ஃபுல்லாகவே நிறைய பிக்சர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஸ்டோரிஸ் வந்து சொல்கிற மாதிரியே இருந்தது. ஒவ்வொரு பிக்சர்லேயுமே ஒவ்வொரு படம் இருந்தது. அப்புறம் நிறைய ஃபார்மர்ஸ், நமக்கு வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் பார்ப்போம்ல புக்கில், ஒரு விவசாயி வந்து வந்தாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க, அங்கே ஒரு அரண்மனை இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக கொலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து அதான் வச்சுருந்தாங்க. அதாவது அரண்மனை இருக்கிற மாதிரியும், அங்கே வந்து ராஜாக்கள்லாம் ஒரு மீட்டிங், அதாவது சேர்ந்து எல்லாமே பேசுகிற மாதிரியும், அப்படி நிறைய இருந்தது. ஒவ்வொரு பிக்சருமே நம்மக்கிட்ட எதையோ பேசுகிற மாதிரி, ஏதோ சொல்கிற மாதிரி இருந்தது. நிறைய பேர் அங்கே நின்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இது இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக இது என்ன அப்படின்னு தெரியல. அங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம ஏதோ புக்கில் வந்துட்டு ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பற்றி ஏதாவது ஸ்டோரிஸ் வந்து கனெக்ட் ஆச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு சென்டர்லேயே வந்துட்டு அம்பாலும் அதுக்கு பக்கத்தில் வந்து லிங்கத்தையும் வந்து வச்சுருந்தாங்க. ரெண்டுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, அதோட அலங்காரமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை சென்டராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமாவும் அந்த ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகுற மாதிரியே பிக்சர்ஸ் வந்து இருந்தது. இது வந்துட்டு நிஜமாவே என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. தண்ணி, அதுக்கப்புறமா நிறைய மரம், அரண்மனை அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. அது முடிஞ்ச உடனே நமக்கு வந்து நடராஜர் பெருமாள் வந்து வச்சு அதை வந்து முடிச்சிருந்தாங்க. தென் அடுத்தாப்பில் உள்ளே தான் வந்து நமக்கு கொலு வச்சுருந்தாங்க. அதோட உள்ளே போகும்போதே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு நம்மளோட வெப்சைட்டில் வந்துட்டு அம்பாள் வந்து ஒரு ஊஞ்சலில் உட்கார வச்சு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அது பக்கத்தில் நிறைய கொலு வச்சுருந்தாங்க, பின்னாடி வச்சுருந்தாங்க. அது முன்னாடி கயிறு கட்டுறதுனால எங்களால் பார்க்க முடியலை. அதுக்கப்புறமா நிறைய துர்க்கை, ஆக்சுவலாக இது வந்துட்டு எல்லாமே சொன்னாங்க. இது வந்துட்டு ஒருத்தங்க நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 பேர் பக்கத்தில் நின்றுருந்தாங்க. ஒருத்தங்க வருவாங்க, அவங்க வந்து ஏதோ கொடுக்குற மாதிரியும், அது அந்த துர்க்கை வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ அதை அழிக்கிற மாதிரியும் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரியலை. சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 3 முடிஞ்ச சீரியலில் வர ஒரு அம்மன் மாதிரி இருக்கலான்னு சொன்னாங்க. எனக்கும் அந்த ஞாபகம் வந்தது. அந்த சைடில், அதாவது இந்த மும்பை அந்த சைட்லலாம் வந்து நவராத்திரி துர்க்கை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியல. அதுக்கப்புறமா வந்தோன்னோம் அப்படின்னா நிறைய கொலு பொம்மை வந்து இருந்துச்சு. அங்கே வந்துட்டு அது இப்போ ஒரு தேவி இருக்குன்னா அதோட ரிலேட்டடான எல்லா தேவியோட அவதாரங்கள் எல்லாமே அதோட லைனில் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே நிறைய கொலு வச்சுருந்தாங்க. அந்த மண்டபம் ஃபுல்லாகவே இருந்தது. அங்கே நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் வயசானவங்க, தாத்தா, ஆச்சி, அப்புறம் கொஞ்சம் எல்லாருமே நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. பூஜையுமே நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் இந்த ஷேப்ஸ் எல்லாம் படிக்கட்டு மாதிரி வச்சு, அதாவது ரைட்டில் லெஃப்டில் அப்படி நிறையா இருந்தது. இந்த கொலுவில் பொம்மை நான் கவனித்தது வரைக்கும் என்னென்னா எல்லாமே இருந்ததுங்க. அதில் இப்படி ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த குட்டியாக ஒரு பொண்ணு, அப்புறம் பையன், அப்புறம் அவங்களோட ரிலேஷன்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அந்த மாலை, அப்புறம் மேளம் கொட்டுறது அப்படிலாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கோபுரம், எனக்கு தெரிஞ்சு நெல்லையப்பர் கோபுரம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அப்புறமா கோபுரத்துக்கு சைடில் கோபுரத்தில் ஒரு அம்மன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. கீழே வந்து லிங்கம் அதை வச்சு மேலே கோபுரம் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா அந்த சைட் போனோம் அப்படின்னா கீழே வந்து துர்க்கை, அதாவது அம்மன் எல்லாமே இருந்தாங்க. மீனாட்சி அம்மன், துர்க்கை அம்மன் அப்படி. அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் வாராகி வந்து எத்தனை வடிவங்களில் அவதாரங்கள் இருக்குதோ அதெல்லாமே இருந்தது. அதுக்கு மேலே பார்த்தா முருகர், அப்புறம் நரசிம்மர். முருகர் இருக்காருன்னா சிவன், பார்வதி அப்படி நிறையாவே இருந்தது. ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் இதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்.
திருநெல்வேலி பக்கத்தில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். நவராத்திரி திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த 10 நாள் நவராத்திரி திருவிழா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் யார் வீட்லையாவது கொலு வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.